ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா தாழ்த்துகிறவர் அல்ல, உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டவங்க? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை தாழ்த்தினால் அவர் உன்னை உயர்த்துவார், தாழ்வுள்ளவனுக்கு கிருபையளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேறு என்ன பண்ணுது சொல்லுகிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுவது பாருங்க, அம்மா கருத்து பிள்ளைங்கள. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உலகத்துல கடவுள் கொடுக்கிற உயர்வுக்கும் மனுஷன் கொடுக்கிற உயர்வுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனிதன் கொடுக்கிற உயர்வு நோட்டீஸ்ல அவனுக்கு தாய் மாமன் பேர் போடுவான், வருங்க போய் போறான். அல்லேலூயா. தாய் மாமன் பேர் போறான் நோட்டீஸ்ல, நீ வருங்க எடுத்து போனா அந்த இடத்துல உனக்கு மரியாதை பண்ண மாட்டான். நீ வந்து 2 சார் 3 சார் நாக எடுத்துட்டு போனா சீர் எடுத்துட்டு போனா தான் உனக்கு மரியாதை இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வேதம் சொல்றது பாருங்க, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒருவன் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு நம்ம உழைப்புக்காக இருக்கலாம், நம்மை பயன்படுத்திக் கொள்ள இருக்கலாம், இல்ல நம்ம இடத்துல ஏதாவது அவனுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்றோம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னு சொன்னா சுயநலம் இல்லாம உயர்த்துவார். அதான் தேவநீதி. அல்லேலூயா. தேவநீதி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தை எதுவும் எதிர்பார்க்க முடியாது, உன்னிடத்தை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா உன்னை பொழுதிலிருந்து தான் பண்றாராம். சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருக்கு உயர்த்தத்துக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லை. ஏன்னா நீ அவருக்கு பிள்ளை. அல்லேலூயா. அவர் பிள்ளை என்ற ஸ்தானத்தினால அவர் என்ன பண்றாரு, உயர்த்துவது தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை நம்மளை ஜெயிக்க வைத்தவர். அல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம மரணம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் குப்பையிலிருந்து என்ன பண்றாராம், ஒருவனை உயர்த்துகிறாராம். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவா பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ வேட்பாளர்லாம் அவங்க தேடி வருவாங்க, நாளை நிற்பாங்க, நீங்களாம் கேவல் நின்று பாருங்க, அவங்கள நல்லா இருக்கீங்களாமா, எப்படி இருக்கீங்க, அவங்கள பார்க்க நான் வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. கவனிங்க, அவனை பிசாசு உயர்த்தலாம், பிசாசு ராஜ்யத்தை தரலாம், நம்மளை உயர்த்தது கர்த்தர் மாத்திரம். அல்லேலூயா. அவன் 5 வருஷத்துக்கு வருவான். அவர் அனுதினமும் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார், அனுதினமும் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அனுதினமும் உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கவனிங்க, பெத்த தாய் ஒரு குழந்தை பெற்று குப்பை தொட்டில் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பற்ற 5 நிமிஷம் பெற்று போயிட்டு போயிடலாம். தகப்பன் இன்னொரு மனைவி சேர்த்து போயிட்டே இருக்கிறான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் பணத்துல சொத்துனால பகையை உண்டாக்கி அவன் என்ன பண்றாங்க, வெட்டி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கட்டின மனைவி வீட்டுக்காரன் ஆளு வச்சு என்ன பண்ற, அம்மிகள் கொடுத்து சாவடிக்கிறான். பெத்த புள்ள அப்பா அம்மாவுக்கு சோற போடாத விரட்டி வீட்டு விட்டு அடிச்சு முன்னாடி பேசி கேட்டு, இப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை தான் கர்த்தர் சொல்றாரு, இப்படிலாம் பண்ணாதுங்கிறானே அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், எளியவனை குப்பையில இருந்து என்ன பண்றாராம், உயர்த்துகிறார். கரமை தட்டிங்க. பெற்றோரை கடன் பண்ணாதுங்க உயர்த்த மாட்டாரு, அப்பா அம்மா விசுவாசம் போடாத கர்த்தர் உயர்த்த மாட்டாரு, மாமியாருக்கு கொடை வைத்து கொடுக்காத கர்த்தர் உயர்த்த மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தரை கடன் பண்ணாத கர்த்தர் உயர்த்த மாட்டாரு.
அவருடைய கொள்கையில பின்பற்றாத கர்த்தர் உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. அவங்க நீங்க சொல்லலாம் 1000 காரணங்கள் சொல்லலாம், நீங்க இருந்து பாருங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனைகளை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் ஒன்றா சொல்றார், சிறியவனை குழியில் இருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா உங்க ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அஸ்தமிப்பதில்லை, இங்க மறைவதும் இல்லை. கர்த்தரே உங்க நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அதனால தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்க நாட்கள் முடிந்து போகும். அது கர்த்தர் தான் சொல்றாரு. நீங்க யாருன்னா யூஸ் பண்ணி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் சொல்றதுதான் நடக்கும், கர்த்தர் சொல்றதுதான் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் மேன்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் சிறந்தவராக பண்றாரு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் குப்பையில இருந்து என்ன பண்றாரு? உயர்த்துகிறாரு. சிறியவனை குழியில் இருந்து என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா. யாரை உயர்த்த போறாங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறீங்களோ, கட்சியில அப்பா அம்மா பாத்துக்கிறீங்களோ, அவங்கள என்ன பண்ணுவாரு? உட்கார செய்வார். பிரபுக்களோட ராஜாக்களோட சண்டை போட்டு கூட்டு வந்த மனித மேல அம்மா மேல கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க பணப்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகளுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், உலகத்துக்காக அல்ல. உலகத்துடைய மனிதர்களுக்காக நீங்க வாழக்கூடாது, தேவனுக்காக நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அத சொல்ல மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சங்கீதம் 113 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஏங்க வசனம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சின்னவன் 1000 தாங்க, சிறியவன் நான் பலத்த ஜாதியா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எந்தெந்த சிறியவனை உயர்த்தினாரு, எந்தெந்த தாழ்மையோட கர்த்தர் உயர்த்தினாரு, நீங்க வேதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? 3 காரியத்தை பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல வாசிங்க. சாமுவேல் தைலப்பொம்மை எடுத்து அவனை சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தாயிலே கொம்பை எடுத்து யார் மேல அபிஷேகம் பண்றாரு? அல்லேலூயா. தாயிலே கொம்பை எடுத்து யார் மேல அபிஷேகம் பண்றாரு? தாவீதின் மேல அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலை அபிஷேகம் பண்ணும்போது தாயிலே குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணும்போது தாயிலே கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் நடுவில் அபிஷேகம் பண்றாருன்னா தன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? லோன் காலம் விட்டான வந்தா, இல்ல உங்களுக்கு என்ன சண்டை போறது விட்டான வந்தா, அமைதியா இருங்க, நான் 4 பங்காளி இருக்கிறேன், என்ன அசிங்கப்படாதீங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் 4 பங்காளி தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இணையாளர் மத்தியில் வந்துட்டா கர்த்தர் உன் தலையை அபிஷேகம் பண்றார். எல்லாரும் மரமா போயிட்டு அபிஷேகம் பண்ணல. அவர் சொல்றாரு, அவன் 6 சகோதரர்கள் அவன் நடுவில் தாவீதை நிக்க வச்சு தாயில பொம்பினால் தாவீதை என்ன பண்ற? அபிஷேகம் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு உங்க பங்காளிகள் மத்தியில, உங்க சொந்தக்காரர்கள் மத்தியில, உங்க எதிரிகள் மத்தியில, உங்க சத்துருக்கள் மத்தியில உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல மீண்டும் உன் தலையை உயர்த்துகிறார். அதே இடத்துல உன் வாழ்க்கையை துளிர செய்கிற தேவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, நாம் வானத்துக்கும் உரியவர்கள், பூமிக்கும் உரியவர்கள். வானத்தையும் ஆளக்கூடியவர்கள், பூமியையும் ஆளக்கூடியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய அந்த வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூதாவின் வம்சம் வந்து அங்கே தாவீதை யூத வம்சத்தாரின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. யூத வம்சத்தார்கள் தாவீதை என்ன பண்ணாங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவங்க அப்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல ஏன் தாவீதை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தாவீது ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆடுதான் மேய்ச்சிருந்தாரு, கர்த்தர் அந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். அவன் சகோதரர்லாம் வாரம் சாப்பிட்டாரு, அரசனாய் என்ன பண்ணாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. அரசனாய் மாற்றி என்ன பண்ணாரு சொன்னா, அவர் என்ன பண்ணாரு, ராஜ்யத்துல உட்கார வைக்கிறார், ராஜ்ய பாரம் பண்ண வைக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஏன் தெரியுமா ஆண்டவர் தாவீதை உயர்த்தினாரு? அவன் அண்ணன் தம்பியா கேட்கிறாங்க, டேய் உன் அகங்காரத்திலும் உன் இருமாப்பை நாங்கள் அறிவோம், அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? உன்னை யாருக்கு வசம் வந்து உனக்கு வேலை இல்லையா? நாங்க ராணுவ வீரர்களா இருக்கிறோம், நாங்க யுத்த காலத்துல நிக்கிறோம், நீ ஆடு மேய்க்கிற பையன்தானாடா, உன்னை யாரா யுத்த காலத்துக்கு வர சொன்னது? அப்படி சொல்லி தாவீது என்ன பண்றாங்க, அவங்க சகோதரர்கள் தோத்துறாங்க. அந்த சகோதரர்கள் மட்டும் தான் தாவீதை அபிஷேகம் பண்றாரு கர்த்தர். அல்லேலூயா. எந்த யுத்த காலத்துல படி ஆட்கள ராணுவ ஆட்கள வேலை செஞ்சாங்களோ அதே யுத்த காலத்துக்கு தலைவனாக மாறினான். அல்லேலூயா. ஒருவேளை நீ செய்யற வேலை, நீ செய்யற பிசினஸ், நீ செய்யற காரியங்கள் உன் வாழ்க்கையில களத்துக்கு கொஞ்சம் வந்து பாரு, கர்த்தரை உயர்த்தலாம் கேளு. அல்லேலூயா. நீ செய்யற இதே புடிச்சுன்னு தாவீது அவன் நாட்டை யார் வசல ஒரு வாட்டி சிங்கம் வந்து காப்பாத்தினான், ஒரு வாட்டி கரடி வந்து காப்பாத்தினான், ஒரு வாட்டி கோலியாத் வந்து அடிச்சான். அல்லேலூயா. ஆடு பின்னாடி சிங்கம் வந்து கரடி வந்து உட்கார்ந்துட்டேனா கோலியாத் அடிக்க முடியாது இல்லையா? நீ ஆடு அடிச்சுட்ட, சிங்கத்தை அடிச்சுட்ட, நீ கோலியாத் என்ன பண்ணணும், காலி பண்ண வேண்டிய வேலை. கோலியாத் மட்டும் தான் உங்களுக்கு எதிரியா இருக்க. அல்லேலூயா. எப்படி சொன்னா, உன்னுடைய எல்லாரும் நீ பேசிட்ட, உன்னுடைய ஆத்மாவை நீ மீட்டு எடுத்துட்ட, ஆண்டவர் ராஜ்யத்துல வந்து சேர்ந்துட்ட, சபையில வந்து சேர்ந்துட்ட, பசுத்தாவை வச்சுக்கொண்ட, இப்ப நீ அடிக்க வேண்டியது கோலியாத்து. அவரை அடிச்சு முடியாச்சு அடுத்து ராஜா ஸ்தானம் வந்து கிடைக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றது, ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாக என்ன பண்ணாங்க, தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது சிவந்த மேனியும் அழகுள்ளவனுமாக இருந்தான், கடைக்குட்டியா இருந்தான், கடைசி மகனா இருந்தான். அல்லேலூயா. தாவீது எப்போ லாஸ்டா பிறந்தவங்க, லாஸ்டா பிறந்தது மரியாதை இருக்குமா வீட்டுல? கடைசா பிறந்த என்ன பண்ணுவாங்க, காதல் எடுத்து வைப்பாங்களே. கரெக்டா நான் சொல்றது கரெக்டா? அல்லேலூயா. கடைசியா பிறந்த நமக்கு எதுவுமே வைக்க மாட்டாங்களே, கடைசியா தான் இருக்கும், ரசம் தான் இருக்கும் கல்யாணத்துல போனா. அல்லேலூயா. கடைசியா உனக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா இங்க கடைசியா வந்தா முன்பு இருந்த ரசத்தை போடலாம புது ரசம் கிடைக்கும். கரெக்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கடைசியா பிறந்தா ராஜ்ய பாகம் கிடைக்கும். கரெக்ட். அல்லேலூயா. நீங்க கடைசியா பிறந்தா மட்டும்தான், கடைசியா போனவங்க தான் அவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் என் ஆவி உங்கள் மீது ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த திருவள்ளூர் தொகுதியை காட்டுவோம், இயேசு பெரியவர் இல்லையா? இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை காட்டுவோம், இயேசு பெரியவர் இல்லையா? உலக ரட்சகருங்க, உலக ரட்சகரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். சாதாரண மனிதர் பின்னாடி போகக்கூடாதுங்க. உன் வீக்னஸ் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய மனிதர் பின்னாடி நீ போகத்தான் உன்னோட வீக்னஸே. அல்லேலூயா. உலகத்துடைய ஆட்கள் வந்து போகக்கூடாதுங்க. கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்ச ஸ்தானத்தில் நம்ம நிற்கணுங்க. அல்லேலூயா. அவன் தான் நம்ம பின்பற்றி வரணும், அவன் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பொண்ணை ஃபாலோ பண்ணா சொல்லுவாங்க, அது வந்து வீட்டில் சொல்லும், வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடிப்பாங்க, இல்லைன்னா கேஸ் கொடுப்பாங்க. இப்போ அதுதான் சொல்லுது, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. ஃபாலோ பண்ணி தான் அது வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கிறது.
அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து இதை எப்பவே சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க இப்போ வந்து சொல்றீங்க, இப்போ வந்து என்ன பண்ணுங்க சொல்றீங்க, இப்போ அது என்ன பண்ணாது, நிறைவேறாது. கர்த்தருடைய காலகட்டங்கள் என்ன பண்ணும், நிறைவேற ஆரம்பிக்கும். அதான் சொல்றாரு, ஆடு மேய்த்து தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. தான் நினைக்கிறாங்க தெரியுமா, திருவிருந்தாளிக்கு மட்டும்தான் பயபக்தம் வந்து வரணும், மீதாம நம்ம சர்ச்சைக்கு வரக்கூடாது, அது பரவாயில்ல, அந்த ஆராதனை போடலாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க யாரு பிள்ளைங்க, பேடி அப்படின்னு பிள்ளைங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் சொல்றாரு. சபை கூடி வருவதெல்லாம் பண்ணக்கூடாதா, விட்டு விடாதீர்கள் வாழ்க்கை. அதை நாம் ஆராதிக்க வேண்டும், அதை நாம் துதிக்க வேண்டும். உங்களுடைய பலவீனங்களை சொல்லி லீவு போடக்கூடாதுங்க. பலவீனத்தை பலன் பூர்ணமாக விடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணும், ஆராதிக்க வேண்டும். நாடு மேய்த்து தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரா, அரசராய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் அரசனாக அநேக பிரச்சனைகள் வந்தது. சொந்த வீட்டிலே சகோதரர்கள்லாம் எரிச்சலாம் மாறினாங்க, சொந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்தது, சொந்த நாட்டிலே பிரச்சனை வந்தது, சொந்த மாமனாரை ஆள விடாம பண்ணான், சொந்த மனைவியே அற்பமா பேசினாங்க. ஆனா தாவீது கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தாவீது ராஜா வருகிறாரு, ரோட்ல ஆண்டவருக்காக டான்ஸ் ஆடுறாரு. அவங்க மகனை மீகால் சொல்றாங்க, இவன் ராஜாவா இருக்கிற ஒரு அற்ப மனுஷனு போல ரோட்ல என்ன பண்ற, துணி இல்லாம ஆடுறீ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சாணத்தை உண்டானதே கர்த்தர் தான், ராஜ்யத்துக்கு பரிசுல நான் அவர்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்காக நாம் என்ன சொல்றாங்க, நான் இவங்க ஆட்டம் ஒரே ஆட்டமா இருக்குது, இவங்க ஆட்டத்தை நான் ஆடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அண்ணாமலை சொல்றாரு, என் வீட்டையும் என் வாசலையும் எல்லாத்தையும் எடுத்துனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் கிட்ட போவாங்க. கனகராஜும் ரஜினிகாந்தும் போயிட்டு, ஐயா இதுக்கு எதனா வழி இருக்குதா, இல்ல அண்ணாமலையும் அவங்களுக்கு வெத்து பாப்பில் கையெழுத்து போட கொடுத்ததுனால மேல் கோர்ட்டு கீழ் கோர்ட்டு எங்க போனாலும் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு உண்டாகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் சொல்லுவாரு, மேல் கோர்ட்டு கீழ் கோர்ட்டுலாம் இருந்தாயா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கலாம், அவன் எல்லாம் வந்து செயல்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை பேசுவார். இனி கூட உங்களுக்கு சொல்ற அன்பான கருத்துருப்பீங்க, நீங்க உங்க மேல யாரா வந்து பழி சுமத்துனா, உங்க ஊர் பஞ்சாயத்துல உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல என்ன பண்றோம், கிரிமினல் வழக்கு போட்டோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உங்க மேல என்ன பண்ணிட்டோம், வழக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்ல உங்க மேல என்ன பண்ணிட்டோம், தீர்ப்பு கொடுத்துட்டோம், ஹைகோர்ட்ல கூட உங்க மேல தீர்ப்பு கொடுத்துட்டோம். உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீ பாவம் பண்ணி ஆயிட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. உன் மனசாட்சி தான் ஆண்டவர் விரும்புறாரு. எந்த கோர்ட்டாலும் உங்க மேல தவறான பழி சொல்லிட்டாங்க, யாருனாலும் உங்க மேல எதுனா சொல்லிட்டோம், நீ சிறைச்சாலை கூட போலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் குற்றம் மனசாட்சி இல்லாமல் இருப்பாயனால் நீ அந்த பாவத்தை செய்யலன்னா உன் மேல அவங்க பழி சொன்னாலும் அது நிலைக்காதுங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு யோசப்பு ஒரு பாவமும் பண்ணல, ஆனா எங்க இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு. ஆனா ஒரே ஒன்று சொல்றேன், ஆனா நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரை எதிர்த்து பேசுறோம். அல்லேலூயா. இதான் நம்முடைய சுபாவமும் யோசேப்புடைய சுபாவமும் ஒரு வித்தியாசம். சரி, இது தேவ மகிமை அற்றவர்கள் பாவம் செய்தனா ஒன்னா இருக்காது, தேவ மகிமை இருக்காது. அல்லேலூயா. பாவம் செய்தனா தேவ மகிமை வந்து நம்மள மூட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ ஆடு மேய்த்து தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 பேரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய்
அல்லேலூயா. அவன் வீடு விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி விழுந்தா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டு அவன் 12ஆம் ஏர் ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. எலியா இன்னொரு தீர்க்கதரிசி இருக்காரு. அந்த தீர்க்கதரிசி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தேடி போறாரு. அவன் 12ஆவது ஏர் ஓட்டுகிறான். அவன் மேல சால்வை போட்டாரு. அவன் சொல்றான், ஐயா கொஞ்ச நேரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த ஏர் ஓட்டினால அந்த மரம் முட்டெல்லாம் ஒட்டி அடுப்புல வச்சு அந்த மாட்டை வெட்டி அந்த சாப்பாடு செய்து குழம்பு செய்து அவங்க அப்பா அம்மா முத்தம் செய்து அந்த ஊருக்கே சாப்பாடு போட்டு அவன் ஊழியத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த மாடு சொத்தா இருக்கணும், ப்ராப்பர்ட்டியா இருக்கணும்னு நினைக்கல. இனிமேல் எனக்கு அதெல்லாம் இருக்குது, எல்லாமே தேவைன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து வந்துட்டு என்ன பண்ணாரு, 12 ஏர் ஓட்டி கொண்டு இருந்தாரு. நிலம் குளம் வச்சு சந்தோஷமா இருந்தாரு. அவங்க அப்பா அம்மாவோட கூட அழகா வாழ்ந்து கொண்டு இருந்தாரு. இங்க வந்து என்ன வேலை தெரியுமா செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? ரொம்ப கையில வச்சிருந்தாருங்க. எலியா சாப்பிடும் போதெல்லாம் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, அதான் நீங்க ஃபேமஸ். அல்லேலூயா. என்ன பண்ண எலியா சாப்பிடுவாரு, இவர் என்ன பண்ணலாம், தண்ணீர் வார்ப்பாரு. எலிசாவுக்கு பணிவிடல், எலியாவுக்கு பணிவிடலாம் செய்தாரு. எலியா கூடவே இருந்தாரு, எலியா கூடவே பயணிச்சாரு. எலியாவின் ஊழியர்களை கற்றுக்கொண்டாரு, எலியாவின் வித்தைகளை கற்றுக்கொண்டாரு. எலியாவின் அபிஷேகம் அவர் மேல வந்தது. அவர் 7 தான் செஞ்சாரு, ஒரு 14 செஞ்சாரு. அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்க அற்பமா இருக்கலாம். தங்கள் ராஜ்யத்தையும் தங்கள் வேலைகளையும் தங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றி வந்தாங்க. அவருக்கு கிடைச்சது அநேக பெரிய பெரிய ஆட்களை சுகப்படுத்தினார் எலிசா. அநேகர் என்ன பண்ணாங்க, பயங்கரமான என்ன பண்ணாரு காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணாரு செய்தாரு. இரட்டிப்பான வரத்தை பெற்றாரு. அடங்கி இருந்தா அநேக வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், அடங்கி இருந்தா அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஊழியக்காரங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா அநேக கொள்கைகளை பின்பற்றினா நீங்க உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல மாறலாம். அல்லேலூயா. அதான் ஏர் உழுத எலிசா ஆடு மேய்ந்து தாவீது, ஆடு மேய்ந்து தாவீது ராஜாவா மாற்றினாரு. ஏர் உழுத எலிசாவை தீர்க்கதரிசியா மாற்றினாரு. அல்லேலூயா. கடைசி வசனத்தை பத்தி பார்க்க போறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். சீமோன் பேதுரு பரிதலித்து விட்டார். அல்லேலூயா. இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மரித்து விட்டார். சீமோன் பேதுரு மறுதலித்து விட்டார். இனிமேல் இயேசு கிறிஸ்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு பேதுரு, இயேசுவே நம்ம மறுதலிச்சிட்டோம், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரு, இனிமேல் எங்க போவோம், எங்க போனாரு, மீன் பிடிக்கிறதுக்கு போறோம்னு சொல்லி எங்க போனாரு, மீன் பிடிக்கிறதுக்காக போய்விட்டார். அல்லேலூயா. கூட சீசர்லாம் போனாங்க. மீன் பிடிக்கிற போன நேரத்துல நிறைய மீன் கிடைச்சதா, மீன் பிடிச்சாரு, பிரயாசப்பட்டாரு, ஒன்றும் ஆகப்படல. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நீங்க ஓட்டலாம், உடையாடலாம், சம்பாதிக்கலாம், லோன் வாங்கலாம், பணம் வாங்கலாம், நகை வைக்கலாம், பயிர் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு வாய்க்காது. ஏன் அப்படின்னு சொன்னா தலைவன் உங்களோட கூட இல்லையே. கடனை தட்டுங்க, தலைவன் உங்களோட கூட இல்லையே. தலைவன் மட்டும் போனா என்ன நடக்கும், உடனே தலைவன் தட்டுல வராது, வலது புறமா வளைய போடு. அநேக மீன்களை கொடுத்தாரு. அல்லேலூயா. அநேக மீன்களை கொடுத்துட்டு சொன்னாரு, இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவங்க உன்னை பயப்படாத, நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாறுவா. அல்லேலூயா. எத்தனை மீன் மாத்துச்சு அவருக்கு? 100 பெரிய மீன்கள், சிறிய மீன்கள் நிறைய மாட்டுச்சு. அப்ப சொல்றாரு அவரு, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த கிராமமே ரட்சிக்கப்படுச்சு அர்த்தம். கிராமத்துல ஓட்டே 2500 தான் இருக்கும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது. அல்லேலூயா. அப்ப கவனிக்க அன்பான காட்சி பிள்ளைங்க, நீங்க உடனே பண்ணணும். கிறிஸ்து இல்லாம, இயேசு இல்லாம, பாவத்தை தூக்கி சுமந்து கொண்டு, பரிசுத்தம் இல்லாம,
அவரை மறுதலித்து விட்டு அவரை விட்டு நம்ம முன்னேறிடலாம், அவரை விட்டு நம்ம வாழ்ந்துடலாம், சபையை விட்டு நம்ம வாழ்ந்துடலாம், திருச்சபை இல்லாம நம்ம உயர்ந்துடலாம், கிறிஸ்து இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. வெறும் வலையோட தான் திரும்பி வருவீங்க. அவரோட கூட நீங்க இருக்கும்போது, அவர் உங்களோட கூட இருக்கும்போது, அவருடைய வழியை நீங்க பின்பற்றும் போது, அவர் சொன்ன இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது 3000 பேர் தான் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா.